ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் லெவல் டெவில். நான் இந்த லெவல் டெவில் கேமில் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். நான் ஸ்டார்டிங் லெவலெல்லாம் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இதில் நான் உங்களுக்கு பார்ட் 2 தான் விளையாண்டு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் லெவலு தினமும் போயிட்டுருக்கு. என்னென்னமோ வந்துருச்சுங்க கைஸ். சரி, இங்கே நிற்போம், குதிப்போம். அந்த கதவு எங்கே பறக்குது கைஸ். கதவு இந்த சைடு போயிடுச்சு. ஓகே, என்னமோ போயிடுச்சு. நம்ம இங்கே நிற்போம். திருப்பி அந்த சைடு போயிடுச்சு கைஸ். சி என்ன கைஸ் இது. சரி, திருப்பி விளையாடலாம். கொஞ்சம் முன்னாடி போகணும். நின்றுப்போம் இங்கேயே. இப்போ குதிப்போம். கொஞ்சம் முன்னாடி போகலாம். சி காய்ஸ், தெரியாமல் லெஃப்ட் பட்டன் அமுத்திட்டேன். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போகலாம். அங்கேயே காய்ஸ், என்ன காய்ஸ் இது. சரி, போகலாம். கொஞ்சம் போகலாம். அங்கேயே நின்றுப்போம். இப்போ குதி. இங்கே நின்றுக்கலாம். போயாச்சு கைஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு லெவலு. இதில் எப்படி காய்ஸ் போகிறது? இதில் பட்டா நம்ம செத்துருவோம். கீழே வழியாகவும் போக முடியல. எப்படி போகிறது அப்போனா? ஒருவேளை இந்த பால் மேலே ஏறி குதிக்கணுமோ? இருங்க பார்ப்போம். இதில் குதித்து பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இதில் தான் ஏறி குதிக்கணும். ஏதாச்சும் ஒன்று நம்ம பட்டா சாகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது பட்டு சாகிறது இல்லை, நம்மளே கீழே குதிச்சு சாகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதில் குதிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஃபோர்த் ஏரியாச்சு. இப்போ முடிச்சாச்சு காய்ஸ். சாரி. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் லெவல் விளையாட போகிறோம். இது ஏதோ தள்ளுற மாதிரி இருக்குது. இதில் குதிக்கணுமா? இதை கீழே போட்டு போகணும் காய்ஸ். இதை மறுபடியும் கீழே போட்டு போகணும். இவ்வளோ ஈஸியாலாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க காய்ஸ். இவ்வளோ ஈஸியாக கொடுத்தோம்னா நாங்களாம் எப்படி முடிக்கிறது? இவ்வளோ ஈஸியாக இருக்குது, வேறு ஏதாச்சும் கொடுங்க. சரி, இதில் குதிப்போம். இதை தள்ளிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நேரம் செத்துருப்போம். கீழே தள்ளி விட்ருக்கோம். ஓகே, இதை தள்ளிட்டு போய் அங்கே போடணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி அங்கே தள்ளிட்டு போய் போட்டாலும் நம்ம கீழே விழுந்துடுறோமே. இங்கே குதிக்கணும். மறுபடியும் தள்ளிட்டு போகணும். கீழே விழுகிறதுக்குள்ளே குதிக்கணுமோ? ஆமாம், கீழே விழுகிறதுக்குள்ளே குதிக்கணும். ஃபோர்த் லெவல். இதில் குதித்து மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி போகிறது? காய்ஸ், மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இசட் மாதிரி இருக்கிறதுல அதில் குதித்து பார்ப்போம். ஆமாம் காய்ஸ், இதை தள்ளிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இதை தள்ளி எப்படி போகிறது காய்ஸ்? ஓகே, சரி, இப்போ விளையாடலாம். இப்போ தெரிஞ்சிருச்சு. இது தெரியல காய்ஸ். இப்போ இதை தள்ளிட்டு போய் இதில் குதித்து மேலே குதித்து இதையும் தள்ளணும். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்கே குதிச்சு காய்ஸ், அது கீழே விழுகிறதுக்குள்ளே குதிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ பண்ணிடலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நான் விளையாண்டு போடுறேன். அதுவும் ரொம்ப ஹார்டர் கேமெல்லாம் கொடுக்காதீங்க, ஈஸியான கேமாக கொடுங்க. சரி, நீங்கள் எது கொடுத்தாலும் நான் பண்ணுறேன். இப்போ இங்கே தள்ளிட்டு போயாச்சு. இந்த தடவையும் முடிக்க முடியல. இது என்ன காய்ஸ், சரியான டென்ஷன் ஏற்றுது. இப்போ இதில் ஏறி இதை தள்ளிட்டு போய் பண்ணணும். இப்போ இதை தள்ளிட்டு போனால் அங்கே குதிச்சு சீக்கிரம் போடும். முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்தாச்சு. 5th 6th 11th தெரில. என்னது காய்ஸ் இது எப்படி பண்ணணும்? இதை தள்ளிட்டு போகணுமா? எப்படி போகிறது? இதை தள்ளிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. இப்போ திருப்பி அதே இடத்துக்கு வரலாம். இப்போ குதிச்சோம்னா அது போயிடும். இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேங்க. நம்ம தள்ளி விட்டோம்ல, அதில் போகணுன்னு நினைக்கிறேன்.
நம்ம எல்லாத்தையும் தள்ளியும் 3த்தையுமே தள்ளிடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் கரெக்டு. கீழே போய் அது பெருசாகும், நம்ம குதிக்கணும். சாரி காய்ஸ், 3த்தையும் தள்ளி விடணும். இப்போ குதிச்சு இதையும் குதிச்சு இப்போ கீழே வந்தோம்னா அது போயிடும். இதில் ஓகே 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 போயாச்சு. எப்படி போயாச்சுல. இப்போ நெக்ஸ்ட் லெவலு இது தள்ளி என்ன காய்ஸ் இதை என்ன பண்ணும்? என்னமோ இங்கேருந்து வருது, என்ன பண்ணோன்னு தெரிலையே. காய்ஸ் அது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே கீழே தள்ளி போடணுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தள்ளலாம். ஓகே ஓகே ஃபுல்லாக தள்ளியாச்சு. இதை இங்கே போட்டோம்னா அங்கே போயிடலாம். காய்ஸ் இது என்னது இது? அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நம்ம சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறேன். போகலாம். முடிக்க முடியல காய்ஸ். இல்லைங்க, அடுத்த தடவையில் பார்த்துக்கலாம். இதை தள்ளிட்டு போனோம். தள்ளலாம். அது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கீழே தட்டிட்டு போகலாம். போயாச்சு. அங்கே போனோம்னா இப்போ சீக்கிரமாக வரணும். ஓடு 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 ஓடு. ஐயோ தெரியும், பட்டனை மாற்றி அமிச்சிடு காய்ஸ். மாற்றி அமிச்சிட்டு விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த தடவை முடிக்க முடியுமா? தள்ளிட்டு போய் சீக்கிரமாக இங்கே ஓடி இங்கே சீக்கிரமாக வந்து ஓடு 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 ஓடு. அது லெஃப்ட்டு ரைட்டு. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெவல் இது வித்தியாசமாக இருக்குது. இதில் மேலே போகுது காய்ஸ், மேலே போகுது. இது கீழே வருது. என்னதுடா இது? முடிச்சாச்சு. நம்ம சீக்கிரமாக குதிக்கிறது இதுக்கு தான். குதிச்சு போனோம்னா ஈஸியாக போயிடலாம். மேலே ஏறுது காய்ஸ், மேலே ஏறுது. இதெல்லாம் மேலே போகுது. அப்படின்னா நம்ம இங்கே நின்று அதுலேயும் குதிக்க முடியாதுன்னா எப்படி போகிறது? இதில் கீழே குதிச்சாச்சு. இப்போ இதில் குதிக்கணும். இப்போ இதில் ஏறியாச்சு. அங்கேயும் எல்லா இடத்துலையும் மேலே போகுது, பார்த்து தான் போகணும். இப்போ இங்கே குதிச்சாச்சு. இப்போ இங்கே குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறது? பார்ப்போம் இருங்க. இங்கே ஜஸ்ட்டு கீழே குதிக்கிறோமா? போயாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது? இங்கே குதிக்கவும் முடியாது. என்ன பண்ணுறது? இந்த கேமை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் எப்படி யோசிக்க தோணுதுன்னே தெரியல. இதெல்லாம் விளையாடுறதுக்கே மண்டை அப்படியே சூடு பிடிக்குது. இதை எப்படி முடிக்குமோ இது? ஓகே, இதில் குதிச்சாச்சு. இப்போ இதில் குதிக்கணும். இதில் கீழே அப்படியே போகணுன்னு நினைக்கிறேன். குதிக்கலாம் கூடாது காய்ஸ், அப்படியே போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியே போனாலும் முடிக்க முடியலையே. இப்போ குதிச்சாச்சு. இப்படி காய்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறது? அங்கே கீழே வருது பார்த்தீங்களா? கீழே வருது. நம்ம அப்படியே அங்கே நின்றுட்டு அப்படியே போயிடணும். இதில் அப்படியே கீழே இறங்கி இங்கே அப்படியே வந்து இங்கே இப்போ கீழே வரும். முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதா இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுன்னா அது கஷ்டம், முடிக்கவே முடியாது. நம்ம லெஃப்டில் ஜம்ப் பண்ணுற மாதிரி அப்படியே ரைட்டில் போயிடலாம். இப்போ லெஃப்டில் ஜம்ப். இங்கே என்னமோ வருது. இப்போ அப்படியே கீழே குதிச்சு இங்கே போகணும். கைஸ் என்னது கைஸ் இது? இப்படி யார் இந்த கேமை வச்சு கண்டுபிடிச்சானே தெரியல ப்ரோ. எனக்கு வெறியாக வருது ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது கைஸ். போகலாம். இப்போ லெஃப்டில் குதிக்கிற மாதிரி என்ன வர மாட்டேங்குது. குதிச்சிடலாமா? வந்துடுச்சு. என்னது இது? போயாச்சு. இப்போ குதிக்கிற மாதிரி இந்த சைடு வந்து குதிச்சாச்சு. இப்போ இந்த குதிக்கிற மாதிரி போய் லெஃப்டில் ரைட்டில் வந்துடணும். இப்போ குதிச்சு மறுபடியும் லெஃப்டில் குதிக்கிற மாதிரி ரைட்டில் வந்துடணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்து போடுறேனே. ஒரு லைக் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க.
குதிக்கிற மாதிரி போய் இங்கே குதிச்சு இங்கே வந்து இங்கே உன்னன்னு வரும். இங்கே உன்னன்னு வரும் குதிக்கணும். வரப்போ குதிக்கணும். இங்கே வந்தாச்சு. இங்கே 2 இருக்கும். இங்கே குதினா அந்த சைடு குதிக்கணும். கீழே குதிக்கக்கூடாது. போகலாம் பரவாயில்ல. பார்த்துக்கலாம். என்னது இது இந்த லெவலோட நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கே இதில் சரியான டென்ஷன் ஆகுது. அதுக்காக அவ்வளோதான். ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது அப்படியாச்சும் முடிக்கணும். முடிச்சுட்டு தான் முடிப்பேன். போயாச்சு முடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த இதையும் முடிப்போம். என்னது இது? ஓ, இந்த சைடு போகணும். ஈஸி. இதுவும் ஈஸி. இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஈஸி தான் நம்மளுக்கு. இது எந்த சைடு போகணும்? ஓ, இங்கே மேலே குதிக்கணும். இப்போ இந்த ஒரு சைடு சுற்றுது. நம்ம இந்த சைடு போகிறப்ப இந்த சைடு குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, சுத்த மாட்டேங்குது. இப்போ சுற்றுது. இப்போ இந்த சைடு வரணும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு. ரைட்டு போ. ஓகே. அது ரொம்ப கிட்ட வரணும். அப்போ தான் நம்மளால் குதிக்க முடியுது. ஓகே, இங்கே நின்றுக்கலாம். இப்போ இந்த சைடு. ஓகே. வந்தாச்சு. குதிச்சிடலாமா? இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுமா? இல்லை, நம்ம கைஸ் கொஞ்சம் தான் இப்படி லெஃப்ட்டு ரைட்டு வருது. அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிடுது. போகலாம். ரைட்டு வந்தாச்சு. அப்போ சென்ட்ரல்லே நின்னா என்ன ஆகும்? லெஃப்ட்டு ரைட்டு வராமல் சென்ட்ரல்லே நின்னோம்னா இந்த மாதிரி கீழே விழுந்துடும். யாரும் பண்ணாதீங்க. இப்போ ரைட்டு லெஃப்ட்டு சுற்றுது. குதிக்கணும் அந்த சைடு. புரிஞ்சிச்சா? சுற்றுறப்ப நம்ம குதிக்கணும். இல்லைன்னா கீழே விழுந்துடும். போகலாம் கொஞ்சம். சைடு குதி. அதுதான் சுற்றுதில்ல. குதி. இங்கே வேறுங்க. இதெல்லாம் என்னது காய்ஸ்? இந்த மாதிரியெல்லாம் கீழே விழுந்து நான் தான் ஆடிட்டுருக்கேன். இருந்தாலும் நானே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குறை சொல்ல வைக்குது. இப்போ நிஜமாக இந்த லெவலோட நம்ம முடிச்சிடலாம் கைஸ். டென்ஷன் ஆக்குது லெவலு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் திடீர்னு சுற்றுது. திடீர்னு நிற்குது. இந்த லெவலில் முடிச்சுக்கலாம் வீடியோவை. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த லெவல் முடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நடச்சா எதை வேணாலும் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நடக்கணும். முடியும் அப்படின்னு நடச்சாதான் நம்மளால் முடிக்க முடியும். முடிக்க முடியாதுன்னு நினச்சா முடிக்க முடியாது. முடிக்க முடியுமா? முடியாதா? இல்லை, நிஜமாக முடியாது போல். இப்போ பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடியும். லெஃப்ட்டு ரைட்டு குதி. லெஃப்ட்டு சுற்றுது. நிஜமாக முடியாது போல காய்ஸ். இந்த லெவல் என்ன இதுக்கே எப்படின்னா போக எப்படி இருக்கும்? டென்ஷன் வாண்டைக்கு ஏறிடும். குதி. இந்த சைடு குதி. போயாச்சே. தான் நம்மளால் முடிக்க முடியும்னா எதை வேணாலும் முடிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் காய்ஸ்.
பாய்.